ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் தேசிய தௌஹீத் கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளரும் தலைவரும் ஆகிய பிஜே அவர்கள். ஈரான் அமெரிக்கா போர் ஒரு வழியா முடிஞ்சிருச்சு, ஒரு வழியா மக்கள் மகிழ்ச்சி ஆயிட்டாங்க அப்படிங்கிற செய்தியில் வந்து ஒரு நாள் கூட முழுமையாக நிறைவடையலை. அதுக்குரிய லெபனான்ல ஹிஸ்புல்லாவை வந்து இஸ்ரேல் தாக்கிருச்சு அப்படிங்கிற ஒரு செய்தி வருது. ஈரான் நாங்கள் மீண்டும் தாக்குதலை தொடங்குறோங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அந்த மூடிய ஹாரிமுஸ் அணியை நாங்கள் திருப்பி திறந்து விட்டதை திருப்பி அவங்க மூடக்கூடிய ஒரு சூழல் வந்திருக்கு. இதில் அமெரிக்காவை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? பேச்சுவார்த்தை பாகிஸ்தான்லாம் நடுவு மன்னிச்சு ஒரு வழியாக முடிச்சிட்டாங்க அப்படிலாம் பேசப்பட்டது. இந்த நிலையில் வந்து அமெரிக்கா இது இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லாவுக்குமான பிரச்சனை, லெபனானுக்குமான பிரச்சனை, இஸ்ரேல் தாக்கியிருக்கு, அமெரிக்கா எங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு ஒதுங்குதா? இல்லை இஸ்ரேலை ஏன்டா தலைவலி, இவன் ஏன்டா இந்த இப்படி தேவையில்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு உண்மையிலே ட்ரம்ப் நினைக்கிறாரா? இல்லை இஸ்ரேலை தூண்டி விட்டுட்டு அவர் அமைதியா இருக்க பார்க்குறாரா? இது என்ன மாதிரியான தாக்கத்தை விளைவுகளை ஏற்படுத்தும்? இந்த போர் நிறுத்த உடன்பாட்டுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த போர் நிறுத்தணும் என்ற கோரிக்கை எங்கேருந்து வருது? ஈரான்டேருந்து வருதா, அமெரிக்காட்டேருந்து வருதா? ஈரான் வந்து எப்படியாவது போர் நிறுத்துருங்க அப்படின்னு கேட்குதுன்னு சொன்னால் அவங்க பலவீனமாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஈரான் வந்து கெஞ்சி ஒவ்வொரு நாட்டையாக தூது விட்டு எப்படியாவது பேசி நிப்பாட்டுங்கன்னு ஐநாவில் முறையிட்டு அந்த மாதிரியான ஒரு முயற்சிகள் ஈரானில் எடுத்தாங்கன்னு சொன்னால் அவர்கள் டவுனாக இருக்காங்கன்றதுக்கு அர்த்தமாயிரும். இப்போ ஆனால் யார் போர் நிறுத்தம் கேட்குறாருன்னு கேட்டால் ட்ரம்ப் தான் கேட்குறாரு, அமெரிக்கா தான் கேட்குது. எப்படி கேட்குதுன்னு கேட்டால் ஓமான் வழியாக கேட்குது. ஓமான் வந்து மாட்டேன்ட்டாங்க, நீ ஏற்கனவே பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கும்போதே நீ குண்டு போட்டுட்ட, அதனால் நாங்கள் ஈடுபாட மாட்டோம்னு ஓமான் சொல்லிட்டாங்க. துருக்கிகிட்ட போய் கேட்டாங்க, துருக்கிக்காரனை வந்து ஈரான் ஒத்துக்கிற மாட்டேன்ட்டாங்க, அவர் 2 வேஷம் போடுற ஒரு ஆள், அவருடைய இதை நாங்கள் ஏற்றுக்கிற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பாகிஸ்தானை போய் கெஞ்சி, பாகிஸ்தான்ங்கிறது ஈரானோட ஓரளவுக்கு நட்புறவு நாடாக இருக்கிறாங்க. அதை பயன்படுத்தி ட்ரம்ப் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் பாகிஸ்தான் வழியாக இந்த போரை நிறுத்துறதுக்கு எப்படியாவது நீங்கள் முயற்சி பண்ணுங்க அப்படின்னு கேட்குறார். அப்போ இந்த பேச்சுவார்த்தை வந்து போர் நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கை வந்ததை அமெரிக்கா சைடில் இருந்து தான் அதை வழங்கிக்கிறணும். அது போக இந்த பேச்சுவார்த்தைங்கிறத வந்து அவர் இவ்வளவு அநியாயம் பண்ணிட்டு நாங்கள் போரை நிறுத்துறோம்னு அவர் சொல்றாரு. ஆனால் யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க தான் அதை சொல்லணும். நீ இவ்வளோ அநியாயம் பண்ணுன, இது நாங்கள் கொடுக்க வேண்டிய அடியை கொடுத்துட்டோம், நாங்கள் நிறுத்திக்கிறோம்னு சொல்ல வேண்டிய இடத்துல ஈரான் இருக்கிறாங்க. இவரே தாக்கி இவரே ஒரு அந்த நாட்டினுடைய தலைவரையும் கொலை பண்ணிவிட்டு அங்கே உள்ள அப்பாவி மக்களெல்லாம் கொன்று குவித்துட்டு 30,000-3000 இலக்குகளை குறிவைத்து தாக்கிவிட்டு இப்போ என்ன செய்கிறாரு? போர் நிறுத்தம்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ என்னன்னு கேட்டால் போர் தொடர்ந்து நடத்துவதற்கு உரிய ஒரு கெப்பாசிட்டி அவங்கள்ட்ட இல்லை. அந்த விமானம் தாங்கி கப்பலையெல்லாம் காலி பண்ண பிறகு, அவங்களுடைய இலக்குகளை எல்லாம் குறிவைத்து தாக்கிய பிறகு, அமெரிக்காவிலேயே கோடிக்கணக்கான மக்கள் 1 கோடி பேருக்கு மேலே ட்ரம்புக்கு எதிராக திரண்டதற்கு பிறகு, அவங்கள்ட்ட ஆயுத பற்றாக்குறை வந்ததற்கு பிறகு, இனிமேல் இதை தொடர்ச்சியாக நடத்திக்கிட்டு போனால் நமக்கு கேவலம், நிறைய வந்து பல ட்ரில்லியன் பொருளாதாரம் போய்கொண்டே இருக்கிறது அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் அதே நேரத்தில் ஒரு கௌரவமான முறையில் என்ன செய்யணும், போர் நிறுத்தம்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் பண்ணி நாங்கள் வெளியே வந்தோம் அப்படின்னு வந்தா தான் வெளியில வந்து பந்தா காட்ட முடியும் அப்படிங்கிறது இதை கொண்டு வந்தாங்க. சரி, கொண்டு வரும்போது அந்த போர் நிறுத்தம்னு சொல்லக்கூடிய என்ன செய்யறாருன்னு கேட்டா 15 கோரிக்கைகளை வைக்கிறார். ட்ரம்ப் சைட்ல இருந்து என்ன வைக்கிறாங்கன்னு கேட்டா 15 பாயிண்ட்களை போட்டு இந்த 15 விஷயங்கள் அடிப்படையில் நம்ம போர் நிறுத்தம் செய்வோம் அப்படிங்கிறாரு. இந்த 15 என்னவா இருக்குன்னு கேட்டா, ஈரானை வந்து அடிமைப்படுத்துற மாதிரி, அவங்கள மேலும் நசுக்கிற மாதிரி அந்த விதிகள்லாம் அவர் போடுறாரு. 15 என்ன போடுறாருன்னு கேட்டா, இனிமே நீங்க வந்து யுரேனியத்தை வந்து பயன்படுத்தக்கூடாது, செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை எங்கள்கிட்ட தந்துடணும், அதிக தூரம் செல்லக்கூடிய பலஸ்டிக் ஏவுகணைகள்லாம் நீங்க தயாரிக்க கூடாது, அதிகமான தூரத்துக்கு போறது இருந்தால் எங்கள்கிட்ட ஒப்படைச்சிடணும், அது மாதிரி நீங்கள் வந்து ஹிஸ்புல்லா, ஹவுதி போன்ற அமைப்புகளுக்கு ஈரான் வந்து எந்த உதவியும் செய்யக்கூடாது, ஹுர்முஸை வந்து திறக்கணும்னு சொல்லி எல்லாமே என்னன்னு கேட்டா அவங்க சொல்லத எங்க கைதான் ஓங்கி இருக்குன்னு காட்டுற மாதிரி ஒரு 15 கண்டிஷனை போட்டு அனுப்புறாங்க பாகிஸ்தான் வழியாக. அதை வாங்கின உடனே அந்த 15ஐயும் கிழிச்சு போட்டாங்க. இதுல எந்த ஒன்றையும் நாங்க ஏத்துக்கிற முடியாது, அவன் எல்லா அநியாயம் பண்ணிவிட்டு அவன் மேல எங்களுக்கு டிமாண்ட் பண்றானா,
டிமாண்ட் பண்ற இடத்துல நாங்க தான் இருக்கமே தவிர நாங்க சில கண்டிஷன் போடுவோம், அதை ஏத்துக்கிட்டா தான் போர் நிறுத்தமே தவிர அமெரிக்கா போடுற கண்டிஷனை ஏத்துக்கிற மாட்டோம்னு சொல்லி அவங்க திருப்பி அனுப்பிட்டாங்க. அதை அதுக்கு பிறகு என்ன செய்யறாங்கன்னா பாகிஸ்தான் தலையிட்டு சரி உங்க டிமாண்ட் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது இவங்க 10 டிமாண்டை வைக்கிறாங்க. இந்த 10 டிமாண்டு வச்சு பேசுறதுக்கு அமெரிக்கா ஒத்துக்கிறமையானால் அதை பத்தி நாங்க போர் நிறுத்த உடன்படிக்கைக்கு வர்றோம்னு சொல்லி 10 பாயிண்ட் கொடுக்குறாங்க. அந்த 10 பாயிண்ட் என்னன்னு கேட்டா அந்த ஹுர்முஸ் மட்டும் அமெரிக்காவுக்கு சாதகம் மாதிரி இருக்கும். ஆனா உண்மையில சாதகம் இல்லை. ஹுர்முஸ் நீரிணையை நாங்க திறப்போம், அது எங்களுடைய கட்டுப்பாட்டுலாம் இருக்கும். நாங்களாம் எங்கள்கிட்ட பர்மிஷன் வாங்கி தான் போகணுங்கிற ஒரு வாசகத்தை சேர்க்கிறாங்க. அது ஒண்ணு மட்டும் அமெரிக்கா வெற்றி பெற்றதா சொல்லிக்கிறலாம். ஆனா ஏற்கனவே ஹுர்முஸ் திறந்தா இருந்துச்சு. இவங்க சண்டையினாலதான் மூடி வச்சிருக்கிறாங்க. அதனால அது பெரிய வெற்றி சொல்ல முடியாது. அதுக்கடுத்து என்ன செய்யறாங்கன்னு கேட்டா நாங்க யுரேனியத்தை செறிவூட்டுற வேலையை நாங்க செய்வோம். நாங்கள் மின்சார பணிகளுக்கு அதுல நீங்க குறுக்கிடக்கூடாது. 2வது பாயிண்ட் இது நாங்க பேச மாட்டோம் சொல்லணுமா இல்லையா? இந்த பாயிண்ட் ஒத்துக்கிறார். அந்த 2வது பாயிண்ட் ஒத்துக்கிறார். அதே மாதிரி எங்களுடைய பிளாஸ்டிக் ஏவுகணை அதுகள்ல எல்லாம் நீங்க தலையிடக்கூடாது. நாங்க அதை செய்யத்தான் செய்வோம். அது பேச்சுவார்த்தையில் அது வரவே கூடாது. அதை ஒத்துக்கிறாரு. சரி அது பேச வேணாம் அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்து அவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா இங்க மத்திய கிழக்குல உள்ள எல்லா இடங்கள்லையும் இருந்து அமெரிக்கா வெளியேறணுங்கிறாங்க பேச்சுவார்த்தைக்கு. அப்ப ஒத்துக்கிட்டதான் பேச்சுவார்த்தைன்ட்டாங்க. பேச்சுவார்த்தைக்கு வருவதா இருந்தாலேயே அமெரிக்கா பஹ்ரைன்ல, கத்தார்ல, குவைத்துல, சவுதி அரேபியாவுல, ஜோர்டான்ல எல்லாம் இருக்காங்கல்ல, அந்த ராணுவ தளங்கள், கடற்படை தளங்கள்லாம் வச்சிருக்கிறாங்க. அதை எல்லாமே நீங்க ரிமூவ் பண்ணிட்டு போயிடணும்னு சொல்லி நிபந்தனை போடுறாங்க. சரின்றாங்க. அப்ப நாங்க காலி பண்ணி போறோம்ன்ற அளவுக்கு வர்றாங்கன்னு என்ன அர்த்தம்னு கேட்டா படு பாதாளத்துல அவங்க பின்னடைவுல இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இது நிறுத்தலைன்னு சொன்னா இன்னும் எங்கேயோ போயிருவோம் அப்படிங்கிறதுனால நம்ம அமெரிக்காவே இங்கிருந்து காலி ஆயிருவோம், மத்திய கிழக்குல இருந்து காலி ஆயிருவோம்ன்றத நிபந்தனை அவங்க போடுறாங்க. அந்த 10ல் இதெல்லாம் வருது. அது ஒண்ணு செஞ்சிடறாங்க. அதே மாதிரி என்ன செய்யறாங்கன்னா அந்த நிபந்தனைகள்ல எங்கள் மீது எந்த விதமான தாக்குதலும் எதிர்காலத்துல அமெரிக்கா இஸ்ரேல் நடத்தக்கூடாது என்கிற ஒரு உத்தரவாதம் தரணும். எந்த ஒரு அந்த மாதிரி உத்தரவாதம் தரக்கூடிய நோக்கி போனா மட்டும்தான் நாங்க பேச்சுவார்த்தைக்கு வருவோங்கிறாங்க. அதுக்கு சரி அதையும் பேசுவோம் அப்படின்றாங்க. அடுத்து என்ன செய்யறாங்கன்னு கேட்டா முக்கியமான விஷயம், இந்த போரை தூங்குனது அவங்க தான். அவங்க தூங்கின காரணத்தினால எங்களுக்கு ஏற்பட்ட எல்லா இழப்புக்கும் அவங்க தான் காரணம். நாங்க பதிலடி தான் கொடுத்துருக்குறோம். நாங்க யாருக்கும் சண்டைக்கு போகல. அவங்க தான் எங்க நாட்டை தாக்கி இருக்கிறாங்க. அதனால என்னென்ன சேதம் ஏற்பட்டுச்சோ அந்த சேதத்துக்கு அனைத்துக்குமே இழப்பீடு தரணும். அமெரிக்கா பல ட்ரில்லியன் டாலர்களை இவங்க கேட்கறாங்க. அந்த இழப்பீடு நாங்கள் கணக்கு தருவோம். அவ்வளவு இழப்பீடு அமெரிக்கா தரணுமா இருந்தா தான் பேசுவோம், இல்லைன்னா பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டோம். அந்த 10 விஷயமுமே அதுல என்ன செய்யறாங்கன்னு கேட்டா இந்த போர் நிறுத்தம் என்பது எங்களுக்கு மாத்திரமா இருக்கக்கூடாது, எங்களுடைய ஆதரவு குழுக்களை சார்ந்துதான் இருக்குன்னு அந்த 10ல் ஒண்ணு இருக்குது. எங்க ஆதரவு குழுக்கள் என்று சொன்னால் ஹிஸ்புல்லா, ஹூதிகள், ஈராக்கில் உள்ள போராளி குழுக்கள், இது எல்லாத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய வகையில தான் இது இருக்கணும். அவர்கள் மீது தாக்கக்கூடாது. அந்த ஒப்பந்தத்தில் இருக்குது. அவர்கள் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது. இந்த உறுதிமொழி எல்லாம் கொடுத்தா நாங்க பேச்சுவார்த்தைக்கு வர்றோம்ன்றத ஈரான் ஒத்துக்கிறாங்க. ஒத்துக்கிட்டு முதல் கட்டமா அந்த ஹொர்முஸை என்ன செய்யறாங்கன்னா நீங்க அனுமதி பெற்று போகலாம். சும்மா ஓபன் பண்ணி விடல. அவங்க என்ன ஓபன் பண்ணி விட்டாங்கன்னா ஆயுதங்களை கொண்டாந்து கூட தாக்கிடுவாங்க. சோதனை பண்ணி நாங்க டெஸ்ட் பண்ணி அது சரின்னு சொன்ன பிறகு அந்த கப்பலை நாங்க விடுவோம் அப்படின்னு சொல்லி எங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கும்னு சொல்லி சொன்னாங்கல்ல. அதை ஒன்றை மட்டும் என்ன செஞ்சாங்கன்னா முத நாள் நிறுத்தினாங்க, ஓபன் பண்ணாங்க. அந்த ஒப்பந்தம் பேசின உடனே என்ன செய்யறாங்கன்னா ஹுர்முஸை மட்டும் மீதி எல்லாம் பேச வேண்டியது, மீதி எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தி எவ்வளவு இழப்பீடு தர்றது, என்னைக்கு நீ வெளியேறது, இது எல்லாத்துக்குமே இந்த பேச்சுவார்த்தை மூலமா பேச்சுவார்த்தை நாளைக்கு நடக்க போகுது. சனிக்கிழமை பாகிஸ்தான்ல போய் என்ன செய்யறாங்க, பாகிஸ்தானுடைய ஏற்பாட்டுல இந்த பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. இப்படி பண்ணி இருக்கும் பொழுது இது இஸ்ரேலுக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னு கேட்டா இந்த பேச்சுவார்த்தையுடைய டீம்ல இஸ்ரேலை கூப்பிடவே இல்லை. ட்ரம்ப் தான் இருக்கிறாரே தவிர அந்த ட்ரம்ப், பாகிஸ்தான், ஈரான் முத்தரப்பு பேச்சு இருக்கே தவிர இன்னொரு பார்ட்டியா இருக்கக்கூடிய இஸ்ரேலை ட்ரம்ப் கூப்பிடலன்றவுன அவ என்ன செய்யறான்னு கேட்டா இதை உடைச்சு விடணுங்கிறதுக்காக வேண்டி இது அமெரிக்காவை எதிர்க்கவும் முடியாது. ஏன்னா அமெரிக்கா தான் உதவிகள், பணங்கள், ஆயுதங்கள்லாம் கொடுக்க வேண்டி இருக்கிறது. அதே நேரத்துல அமெரிக்காவை நாங்க கட்டுப்படுறோம், ஆனா அது ஹிஸ்புல்லாவுக்கு பொருந்தாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஹிஸ்புல்லா மேல இப்ப லெபனான்ல தாக்குறாங்க. அது லெபனானுக்கு பொருந்தாது என்கிற ஒரு வியாக்கியானத்தை கொடுத்த, லெபனானுக்கு பொருந்துற மாதிரி தான் ஒப்பந்தம் இருக்குது, அந்த ஷரத்துல இருக்குது. அந்த ஈரான் ஆதரவு பெற்ற குழுக்கள் என்பதெல்லாம் வந்துடுது.
ஈரான் அப்ப ஹிஸ்புல்லா வரும். அப்ப ஹிஸ்புல்லா, ஹவுதி, ஹமாஸ் 3 வருமா? ஹிஸ்புல்லா, ஹவுதி, ஹமாஸ் 3 வருமா? ஈராக்ல உள்ள ஒரு போராளி குழு அவங்களும் வருவாங்க. ஈராக்ல இவங்களுக்கு சார்பா ஒரு குழு இருக்கிறாங்க. ஈராக்ல ஈரானுக்கு சார்பா குழு இருக்காங்களா? ஈராக் அரசாங்கமே அவங்களுக்கு சப்போர்ட் தானே இப்ப இருக்குது. இப்ப தேர்தல்ல வந்து ஈரானுக்கு ஜெயிச்சிருக்கிறாங்க. அதனால ஈராக்ல உள்ள ஒரு குழு என்ன செய்யறாங்கன்னா அமெரிக்காவுடைய தளங்களை போய் தாக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு ஒண்ணு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஈரான் என்ன சொல்லிருச்சுன்னு கேட்டா, இது வந்து லெபனானை இது கட்டுப்படுத்தாது என்று நீங்க சொல்வீர்களே, ஆனால் இது வஞ்சகத்தனம், இது பேசுனதுக்கு மாத்தமா செய்றீங்க, ஒப்பந்தத்தை மீறுறீங்கன்னு சொல்லிவிட்டு, அதே நேரத்துல ஈரான் வந்து எந்த தாக்குதலுமே நடத்தல. என்னோட ஒப்பந்தம்னு ஒண்ணு சொல்லி இருக்கும் பொழுது இஸ்ரேல் தாக்குனதுக்காக வேண்டி பதிலடி கொடுக்கணும்ல, அவங்க கொடுக்கல. லெபனானுக்காக என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஹூதிகளும் ஹிஸ்புல்லாக்களும் தாக்கி இருக்கிறாங்க. அந்த அவங்க கொண்டு போட்டதுக்கு பதிலடியாக ஏமன்ல இருந்து ஹூதிகள் ஒரு பதிலடி கொடுத்திருக்கிறாங்க. ஹிஸ்புல்லாக்களும் என்ன செஞ்சிருக்காங்க, அவங்களுக்கு தாக்குதல் பண்ணியிருக்கிறாங்க இஸ்ரேல் மேல. ஆனா ஈரான் என்ன செய்யலைன்னா எந்த ஒரு தாக்குதல் நடத்தவே இல்லை. இப்படி இருக்கிற நேரத்துல இப்ப பேச்சுவார்த்தைக்கு என்ன செய்யறாங்கன்னா, நாங்க வருவதை இன்னைக்கு பேச்சுவார்த்தைக்கு வந்து அமெரிக்கா தரப்புல உள்ளவங்க வந்து இறங்கிட்டாங்க. அமெரிக்காவுடைய துணை அதிபர் தலைமையில ஒரு குழு இறங்கிருச்சு. இன்னமும் வந்து ஈரான்ல இருந்து போகல. ஏன்னு கேட்டா, இதை உறுதிப்படுத்தினா தான் நாங்க வருவோம் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் ட்ரம்ப் என்ன செஞ்சாரு, நேத்து வந்து அது லெபனானை கட்டுப்படுத்தாது, நேத்து சொன்னது லெபனானை கட்டுப்படுத்தாதுன்னு சொன்னார். அதனுடைய போர்ப்படை தளபதி என்ன செஞ்சாருன்னா, அது லெபனானை கட்டுப்படுத்தாது அப்படின்னு சொல்லி சொன்னார். இந்த ஈரான் வந்து ஆதாரத்தெல்லாம் எடுத்து காட்டி, அடே இந்த எங்களுக்கு ஆதரவு குழுக்கள் அதெல்லாம் வரும்டா, எப்படி கட்டுப்படுத்தான்னு சொல்ற. அப்புறம் பாகிஸ்தான் வரை கண்டிச்சாங்க, இது தப்பா சொல்றாங்க, தெல்ல தெளிவாக அதுல வந்து ஹிஸ்புல்லாவையும் அடக்கி லெபனானையும் அடக்கித்தான் இருக்கிறது, நாங்க தானே பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டோம், அதை தான் நாங்க பேசணும்னு பாகிஸ்தான் சொன்னதுக்கு பிறகு, அதே மாதிரி ஆஸ்திரேலியா, அமெரிக்காவுக்கு முழுக்க ஜால்ரா போடக்கூடிய ஒரு நாடு ஆஸ்திரேலியாவும் அந்த ஒப்பந்தத்தை படிச்சு பார்த்துட்டு இது லெபனானை கட்டுப்படுத்துமே அப்படின்ட்டாங்க. பிரான்ஸ் அந்த ஒப்பந்தத்தை படிச்சு பார்த்துட்டு இது லெபனானையும் சேர்த்துதான் இருக்கிறது, பொய் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு சார்பா உள்ள நாடுகளே அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சதுக்கு பிறகு இன்னைக்கு ட்ரம்ப் என்ன செய்யறாருன்னு கேட்டா, லெபனானையும் கட்டுப்படுத்துங்கிறார். இல்ல அந்த ஒப்பந்தம் வந்து லெபனானுக்கும் தான், லெபனானையும் தாக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து ட்ரம்பும் சொல்லிட்டாரு, அந்த துணை அதிபரும் சொல்லிட்டாரு, இன்னைக்கு சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கு பிறகு இஸ்ரேல் வந்து நினைஞ்சிருச்சுன்னா, நாங்க சொல்லிட்டோம் தாக்கக்கூடாது என்று இஸ்ரேலுக்கு சொல்லிவிட்டோம் அப்படின்ட்டாங்க. அது நிறுத்தப்பட்டதை உறுதி பண்ணி கொடுத்தா மட்டும்தான் நாங்க வந்து சனிக்கிழமை பேச்சுவார்த்தையில நாங்க கலந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு ட்ரம்ப் சொன்ன காரணத்தினால அவங்க வந்து மறுபடி தாக்கக்கூடாது, லெபனான் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது அப்படின்னு இருக்குமே, ஆனால் நாங்க வந்து பேச்சுவார்த்தைக்கு வருவோம்னு இருக்கிறாங்க. அது ஒரு விஷயத்த பார்த்துக்கிறேன். அப்ப இந்த பேச்சுவார்த்தையில வந்து இதெல்லாம் ஒத்துக்கிட்டாங்கன்னால என்ன அர்த்தம் ஆகுதுன்னு கேட்டா, எல்லாத்துக்கும் தயாரா இருக்கிறாங்க. நம்ம வந்து இங்க இருந்து மத்திய கிழக்கு ஓடனா போதுங்கிற அளவில் இருக்கிறாங்க. அது ஒத்துக்குருவாங்களா? அதாவது அமெரிக்காவுடைய புடிமானமே மத்திய கிழக்குல தான் இருக்கிறது. அங்க உள்ள வளங்களை கொள்ளையடிப்பதற்கு அவங்களுடைய ராணுவ தளங்கள் அங்க தேவை இருக்குது. அப்படி இருந்தும் கூட இவன் அடிக்கிற அடி பலமா இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு, இனிமே நம்ம இங்க இருக்க முடியாது என்பதை உணர்ந்து கொண்டு அதை விட்டு வெளியேறுவதற்கும் நாங்க பேச தயாரா இருக்கிறோங்கிறாங்க. நல்லா கவனிக்கிறீங்க. ஆனா என்ன செய்யறாங்கன்னா, ஈரான் கெஞ்சிருச்சுங்கிறான். அமெரிக்காவுடைய அந்த பென்டகனுடைய அதிகாரி சொல்றாரு, ஈரான் எங்கள்கிட்ட கெஞ்சினுச்சுன்னு சொன்னா இந்த மாதிரி கண்டிஷன் இருக்காது, நீங்க ஒரு மாதிரில கண்டிஷன் இருக்கனே, அவங்க கெஞ்சிரான்னு சொன்னா அவனுக்கு சாதகமாலப்ப எல்லா கண்டிஷனும் இருக்குது. நீ இந்த 10 பாயிண்ட் சொல்லியிருக்கிறாங்களே ஈரான்ல, அந்த 10 பாயிண்ட்டுமே ஈரானுக்கு சாதகமா இருக்கிறது. ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, நாங்க அணுகுண்டு தயாரிக்க மாட்டோம், அதே நேரத்தில் வந்து அணு யூரேனியத்தை செறிவூட்ட வேலையெல்லாம் செய்வோம், மின்சாரத்திற்கு இன்னும் ஆக்கப்பூர்வமான பணிகளுக்கு நாங்கள் பயன்படுத்துவோம், அணு குண்டு தயாரிக்க மாட்டோம்னு ஒண்ணுதான் இவங்க விரும்பின மாதிரி ஒன்றாக இருக்கிறத தவிர பாக்கி எல்லாமே வந்து ஈரானுக்கு வந்து அமெரிக்கா அடிபணிஞ்சு போற மாதிரி இழப்பீடு கொடுக்கணும்னா என்ன அர்த்தம், பல பில்லியன் டாலர் அது ஓகே, அது பரிசீலிப்போம், பேச்சுவார்த்தையில ஒத்துக்கிட்டாங்க. அது இன்னும் கொடுக்க இல்ல, அது இன்னும் பேசுவாங்க. அதாவது கொள்கையாலோட ஒத்துக்கிட்டாங்க. இப்ப என்ன இழப்புங்கிறத அவங்க கணக்கு போடுவாங்க, என்னென்ன இழப்பு, என்ன மாதிரியான இழப்புக்கு என்னென்ன இழப்பீடு கணக்கு போடுவது என்பதை சொல்லி ஒரு 2 கட்டம் 3 கட்டத்துல போயிட்டு இருக்கு. அது வந்து இப்ப போர் செய்வது மட்டும் நிப்பாட்டப்படுமே தவிர, பேச்சுவார்த்தை வந்து இப்படியே 15 நாள்னு சொல்லி அது ஒரு 2 மாசத்துக்காவது போகும். முதல் 15 நாள்ல என்ன செய்யாது, அனைத்து முடிவுக்கு வராது. முதல் 15 நாள்ல என்ன செய்யும்னு கேட்டா,
அதுபோக இன்னொன்னு முக்கியமான வச்சிருக்கிறாங்க. எங்களுக்கு எதிராக போடப்பட்ட முதல் கட்ட தடை, 2ஆம் கட்ட தடை போட்டு வச்சுக்கிறாங்க. பொருளாதார தடை. எந்த நாடும் அந்த நாட்டுக்கு சப்ளை பண்ணக்கூடாது, எதுவும் வாங்கக்கூடாது, எதுவும் விற்கக்கூடாது, எண்ணெய் ஏற்றுமதி செய்யக்கூடாதுன்னு இருக்குல்ல, அது எல்லாத்தையும் நீக்கணும்னு இருக்கிறாங்க. அதுவும் ரெடி, அதுக்கும் சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி ஐக்கிய நாடுகள் சபையுடைய அந்த செல்வாக்கை பயன்படுத்தி ஐக்கிய நாடுகள் சபையின் சார்பாக ஈரானுக்கு எதிராக நிறைய தடைகள் போடப்பட்டிருக்காங்க. அதை நீக்கணும். அப்ப இதெல்லாம் நீக்கிட்டாங்கன்னா இவன் பெரிய வல்லரசு, பணக்கார வல்லரசு ஆயிடுவான். அவங்க ஆயுள்களை விற்பனை செய்ய ஆரம்பிச்சாரு. நம்புட்டுவாலும் அங்கதான் இருக்கிற ஈரான்ல. அப்ப அந்த இதுக்கெல்லாம் பேச்சுவார்த்தைக்கு தயாருன்ட்டாங்க. பேச்சுவார்த்தைக்கு தயார்னு என்ன வரும்னா, அந்த 10 விஷயம் சொன்னாங்கல்ல, ஒவ்வொரு பேச்சுவார்த்தையில ஒண்ணுக்கு தீர்வு வரும். நான் முதல் கட்டமாக தடைகளை நீக்குகிறோம், 2ஆம் கட்ட தடையை நீக்குகிறோம், ஐநா சபையுடைய தடையை நீக்குகிறோம், யுரேனியத்தினை பயன்படுத்திக்கிறலாம்னு சொல்லி பாயிண்டா வந்து கடைசியா இழப்பீட்டுக்கு வருவாங்க. லாஸ்டா வந்து இந்த அமெரிக்கர்கள் வெளியேறணுங்கிற ஒரு விஷயத்துக்கு மட்டும் கெஞ்சுவாங்க. அதுல வெளியேற வேண்டாங்க, நாங்க வந்து தேவையில்லாம தலையிட மாட்டோம், எங்களை வெளியேறணும்னு சொல்லாதீங்கன்னு கெஞ்சி அது ஒண்ணுதான் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. பாக்கி எல்லாமே இந்த பேச்சுவார்த்தை மூலமாக ஈரான் வந்து இது பண்ணிடுவாங்க. அதுக்கெல்லாம் என்ன செய்யறான்னு கேட்டா, இந்த யுஏஇல இருந்து என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, நேத்து வந்து ஈரான் மேல ஒரு தாக்கல் பண்ணியிருக்காங்க. யுஏஇல இருந்து அமீரகம் அவன் என்ன செய்யறான்னு கேட்டா, ஈரான்ல அடையாள தாக்குதல் தான், பெரிய சேதம்லாம் இல்ல. ஈரான்ல உள்ள ஒரு பகுதியின் மீது என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஒரு விமான தாக்குதலும் பண்ணியிருக்கிறாங்க. பெரிய டேமேஜ் எல்லாம் ஒண்ணும் இல்ல. எதுக்கு இதை பண்றாங்கன்னு கேட்டா, யுஏஇக்கு இதுல விருப்பம் கிடையாது. இந்த ஒப்பந்தம் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் ஈரான் வல்லரசு ஆயிரும். ஈரான் மத்திய கிழக்குல ஈரானுக்கு தான் ஆதிக்கம் வந்துடும். அமெரிக்காவோட விரட்டினாங்க அப்படின்னு வரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அந்த தாக்குதலை வந்து என்ன செய்யறான்னு கேட்டா, யுஏஇல இருந்து அங்க தாக்குதல் பண்ண அவன் திருப்பி தாக்குதல் பண்ணுவான்ல, அப்படி பண்ணும்போது அந்த ஒப்பந்தம் வராது, ஒப்பந்தம் இல்லாம ஆக்கணுங்கிற தீவிரமா இருக்கிறது யுஏஇ தான். அந்த அமீரகம் மட்டும்தான் என்ன செய்யுது, எப்படியா அந்த ஒப்பந்தத்தை ஓச்சி விட்டுறணும்னு நினைக்கிறாங்க. அது வந்து நினைச்சு அவன் என்ன செய்யறான்னு கேட்டா, இஸ்ரேல் தாக்குன மாதிரி அது எதுக்கு செய்யறான்னு கேட்டா, நம்ம கொண்டு குண்டை போட்டுருவோம், ஆனா இஸ்ரேல் தான் அதை பண்ணனான்னு சொல்லி ஈரான் நினைச்சு என்ன செய்வாங்கன்னா பதிலடி கொடுப்பாங்க. பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சு ஒப்பந்தம் போயிடும் அப்படின்னு சொல்லி செஞ்சுட்டாங்க. ஆனா இப்ப என்ன செஞ்சுட்டாங்கன்னு கேட்டா, அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. இதை தாக்குனது வந்து இஸ்ரேலும் இல்லை, இஸ்ரேலும் மறுத்துட்டான். நாங்கள் ஈரான் மீது இந்த ஒப்பந்த பேச்சுக்கு பிறகு எந்த தாக்கு நடத்தவில்லை. அமெரிக்காவும் நாங்க தாக்கலன்ட்டாங்க. இது என்னன்னு கேட்டா, தாக்குறதுக்கு பயன்படுத்தினது மிராஜ்ங்கிற ஒரு விமானம், குண்டு வீச்சு விமானம். அந்த மிராஜ் விமானம் வந்து யுஏஇல தான் இருக்கிறது. அந்த மிராஜ் விமானத்தின் மூலமாக தான் போது, மிராஜ் விமானம் அறுத பழசு, அது வந்து இஸ்ரேல்லையும் கிடையாது, அது வந்து அமெரிக்காவிலையும் கிடையாது. ஆனா அந்த காலத்துல இவனுக்கு கொடுக்கப்பட்ட மிராஜ் விமானம் யுஏஇல தான் இருக்கிறது. அந்த மிராஜ் விமானத்தின் மூலம் கொண்டு போட்டதுனால இது வந்து யுஏஇ தான் செஞ்சாங்க அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க. யாரு? ஈரான். எதுக்கு செஞ்சாங்கன்னு கேட்டா, இவன் தாக்கி விட்டு அந்த பழியை வந்து இஸ்ரேல் மேல போட்டுடலாம். இஸ்ரேல் மேல போட்டா என்ன செய்வான் ஈரான்காரன்? இஸ்ரேல் அடிப்பான். இப்ப எங்கள் மீது குண்டு போட்டார்கள்னு சொல்லி ஒப்பந்தம் இருக்கிற நேரத்துல அவன் திருப்பி அடிப்பான். திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஒப்பந்தம் கம்ப்ளீட்டா காலி ஆயிரும். கம்ப்ளீட்டா காலி ஆகி ஈரான் அப்ப குண்டு போட்டது இஸ்ரேல் இல்ல, இஸ்ரேல் இல்லைன்னு மறுத்துறான். இஸ்ரேல் இல்ல, அந்த ஈரான் ஒத்துக்கிட்டாங்க, இஸ்ரேல் இல்லைன்னு ஒத்துக்கிட்டாங்க. ஏன்னு கேட்டா, அந்த மிராஜ் விமானம் கிடையாது. இஸ்ரேல்ல வந்து மிராஜ்ங்கிற பேர்ல அந்த காலத்துல ஃபேமஸான விமானம் குண்டு போடுறதுக்கு, அந்த விமானங்கள் வந்து யுஏஇல தான் இருக்கிறது அப்படிங்கறதையும் வந்துச்சு. அதை கண்டுபிடிச்சு இல்ல யுஏஇ தான் இருக்குன்னா, யுஏஇ இருக்கிறது வந்து அமெரிக்கா தானே? இல்ல யுஏஇக்கு தனிப்பட்ட முறையில இந்த ஒப்பந்தம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறான். யுஏஇ நினைக்கிறான்னு கேட்டா, ஈரான் கை ஓங்கிருச்சுன்னு சொன்னா, இந்த நாட்டு மக்களை ஈரானுக்கு சப்போர்ட் கிளம்புனாங்கன்னு சொன்னா நம்ம ஆட்சி போயிடும். அந்த மக்கள்கிட்ட ஒரு கொந்தளிப்பு வந்துச்சுன்னு வைங்க, அப்ப நம்ம கவர்மெண்ட் போயிடும், ஈரான்காரன் தலையிட்டு நம்ம நாட்டை கைப்பற்றிக்கிறவான்னு அப்படி ஒரு நினைத்து கொண்டு இந்த சண்டை நீடிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்புறம் ஈரானை வந்து அமெரிக்கா அழிச்சிடும் நம்புறாங்க. அமெரிக்கா பலவீனப்பட்டு நிக்கிறான். இவனுக்காக வேண்டிய அமெரிக்கா முடிவெடுக்க மாட்டாங்க. இவன் நினைக்கிறான் அமெரிக்கா இன்னும் கொஞ்சம் நாளைக்கு போர் செஞ்சாங்கன்னா ஈரானை கம்ப்ளீட்டா ஒழிச்சிருவாங்க. கம்ப்ளீட்டா ஒழிச்சிட்டாங்கன்னு சொன்னா நம்ம தனிக்காட்டு ராஜாவை ஆட்டம் போடலாம்னு இவன் நினைக்கிறான். அப்ப யுஏஇக்காரன் தான் இதை செஞ்சிருக்கான் என்பதை ஈரான் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா பதிலடி ஒண்ணு கொடுக்கல. பேச்சுவார்த்தையில எடுப்பாங்க. நாளைக்கு பேச்சுவார்த்தை நடக்கும் பொழுது இதுக்கு நாங்க அடையாளமா நாங்க ஒரு பதிலடி கொடுத்துக்கிறோம்னு சொல்லிட்டு அடிப்பாங்க. யுஏஇ மேல அடிப்பாங்க. எப்படின்னு கேட்டா, இந்த மாதிரி ஒப்பந்தம் இருந்தாலும் எங்கள் மீது அந்த ஒப்பந்தம் இருக்கும்போது தாக்குதல் பண்ணி இருக்கிறான், அதனால யுஏஇ வந்து நாங்க அடையாளமாக ஒரு தாக்குதல் பண்ணிக்கிறோம்னு பதிலடி கொடுப்போம்னு சொல்லி கேட்பாங்க. அதன் பிறகு அதுவும் நடக்குன்னு வைங்களேன். அப்ப நாளைக்கு உள்ள உடன்படிக்கை வந்து பெரும்பாலும் கேன்சல் ஆகுற மாதிரி தான் வந்து நேத்து வரைக்கும் இருந்துச்சு. ஏன்னு கேட்டா, நேத்து அந்த லெபனான்ல தாக்குற விஷயத்துக்கு இது கட்டுப்படுத்தாதுன்னு சொல்லிட்டாரு ட்ரம்ப், சொல்லிட்டாங்க. அமெரிக்காவும் சொல்லிட்டாங்க,
அது லெபனானுக்கெல்லாம் கிடையாது. லெபனான் அடிச்சா போர் ஒப்பந்தத்துல மீறினதா வராதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பாகிஸ்தான் நம்ம கடுமையா கண்டிச்சுட்டாங்க. இல்ல வாசகத்துல இருக்குடா, இப்படிதான் எழுதியிருக்கிறோம்னு சொல்லி அந்த ஒப்பந்த வாசகத்தை எல்லாம் வந்து அவங்களுடைய ட்விட்டர்ல போட்டு பரப்பி விட்டாங்க. அதுக்கு பிறகு உலக நாடுகள்லாம் கண்டிச்சதுக்கு பிறகு ட்ரம்ப் என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டா, அது லெபனானையும் கட்டுப்படுத்தும். எந்த நாட்டுமே தாக்கிடக்கூடாது. அது எல்லாமே நீக்கணும். ஒரு இடத்துல வந்து சண்டை நடந்துகிட்டு இருந்தா அவன் சார்பா வந்து அவனும் வரத்தான் செய்வான். அது போக ஈரான் என்ன சொல்லிட்டாங்கன்னா, லெபனானை தாக்குவோங்கிற அடிப்படையில் இந்த ஒப்பந்தம் இருக்குமே, ஆனால் லெபனானை தாக்குவது எங்களை தாக்குவதுதான், அதனால நாங்க ஒப்பந்தத்தில் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி இருக்கு. இந்த ஹோர்முஸை வந்து இப்ப அடைச்சு வச்சுட்டாங்க பழையபடி. என்னடா அது ஒப்பந்தத்தின்படி இந்த இஸ்ரேல் விஷயத்துக்கு ஒரு முடிவு வந்த பிறகுதான் இனிமேல் லெபனானிலும் நாங்கள் தாக்கல் நடத்தாமா. ஏன் இது இப்பெல்லாம் பண்றான்னு கேட்டா, ஹிஸ்புல்லா என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்டா, அந்த தரை வழி தாக்கல் நடத்தினாங்கல்ல, தரை வழியாக இஸ்ரேல்ல சண்டை நடக்குது. இஸ்ரேலுக்கும் லெபனான்ல இருந்து ஹிஸ்புல்லாக்களுக்கு மத்தியில தரை வழி நேருக்கு நேர் சண்டை ஒன்று நடந்துகிட்டு இருக்குது. அந்த சண்டையில ஹிஸ்புல்லாக்காரங்க வந்து இஸ்ரேல்ல உள்ள பல பகுதிகளை கைப்பற்றிக்கிட்டாங்க, உள்ள நுழைஞ்சிட்டாங்க. தரப்படையில அவங்க ஜெயிச்சுட்டாங்க. ஜெயிச்சு ஏராளமான இஸ்ரேலுடைய பகுதிகளை அவங்க கைப்பற்றிக்கிட்டாங்க. கைப்பற்றிக்கிட்ட காரணத்தினால அதை வந்து மீட்பதற்கு இந்த எங்களுக்கு அது காரணம் சொல்றான். எங்க இடம் உங்கள்ட்ட இருக்கிறதுனால இப்படி நின்றுட்டோம்னு சொன்னா அவன் முடிச்சு அவன்கிட்ட போயிரும்ல. இப்ப இப்படி ஒப்பந்தத்தை நிப்பாட்டிட்டோம்னு சொன்னா ஹிஸ்புல்லா பிடிச்ச இஸ்ரேலின் பகுதி ஹிஸ்புல்லா கையில போயிரும். ஹிஸ்புல்லா வந்து இஸ்ரேல்ல பல கிலோமீட்டர்ல பிடிச்சி வச்சிருக்கிறாங்க. இப்ப வந்து ஒப்பந்தம்னு சொல்லி இதோடு நிறுத்திட்டோம்னு சொன்னா இதோடு நின்றும். அப்ப இஸ்ரேல் வந்து இழந்துரும், உங்களுடைய நிலப்பரப்பை வந்து இழந்துருவாங்க. அந்த அந்த ஒரு ஆத்திரத்துல உங்களுடைய லெபனான்ல கொண்டு போட்டது. லெபனான் அது மீட்பதற்கு நாங்க போட்டுட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. அதெல்லாம் அந்த பேச்சை வச்சுக்கிற கூடாது. நிறுத்தணும். சண்டைனா சண்டை. இந்த ரெண்டு கட்டான்ல சரி வராதுன்னு சொல்லி தெளிவாக அந்த சபாநாயகர் கலீஃபாங்கிறவர் தெளிவா அறிவிச்சுட்டாரு. ரெண்டு நிலையெல்லாம் இல்லை, ஒரே ஒரு யுத்தமா சமாதானமா, ரெண்டுல ஒண்ணுக்குவா. சமாதானம்னு சொன்னா கண்டிஷன் வந்து எங்க கண்டிஷன் தான், உங்க கண்டிஷனுக்கு கிடையாது. நீங்க தான் அநியாயம் பண்ணிருக்கிறீங்க, நாங்க தான் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. இதுக்கு பிறகு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அமெரிக்கா வந்து அந்த வெளி உலகத்துக்கு அந்த கெத்தை விடக்கூடாதுக்காக வேண்டி எங்கள்கிட்ட கெஞ்சினார்கள், ரொம்ப பல வகையில முயற்சி பண்ணினார்கள், நாங்க ஒத்துக்கிட்டோங்கிற மாதிரி சொல்றோம். அந்த ஒப்பந்த வாசகத்தை பார்த்தா கெஞ்சின மாதிரியே இல்லை, இவங்க கெஞ்சினதான் இருக்கிறது. அவங்க கெஞ்சிர அவங்க தான் டிமாண்ட் பூரா வைக்கிறாங்க. ஈரானுடைய டிமாண்ட ஒத்து அந்த 10 கண்டிஷன் அடிப்படையில் பேச்சுவார்த்தை நாளைக்கு நடக்க போகுது. 10 கண்டிஷன் ஈரான் போட்ட, அமெரிக்கா போட்ட 15 கண்டிஷன் தூக்கி போட்டாங்க. அப்ப ஈரான்ல என்ன செய்வாங்க, இந்த கண்டிஷன் பிரகாரம் வந்துச்சுன்னு சொன்னா அவங்கள்ட்ட யுரேனியம் இருக்குன்னு சொல்லிட்டு போய் தாக்க முடியாது. இனிமே இந்த அணுசக்தி மையத்துல சோதனை பண்ண நீங்க சொல்ல முடியாது. அவனுக்கு அந்த உரிமை இருக்குன்னு ஆக்கிடுவாங்க ஒப்பந்தத்தின் பிரகாரம். அது முடிஞ்சு போயிடும். அதுக்கடுத்து என்ன ஆகும்னு கேட்டா, அவனுக்கு பொருளாதார தடை விதிச்சாங்கல்ல, அது நீங்கிருச்சுன்னு சொன்னா ஈரான்ல இருந்து, பாகிஸ்தான்ல இருந்து, இந்தியாவில இருந்து எல்லா நாடுகளும் எண்ணெய் கேஸ் எல்லாம் அவன்கிட்ட இருந்து வாங்குவாங்க. அப்படி வாங்கும்போது அவனுக்கு பணம் கொளிக்க ஆரம்பிச்சிடும். அது ஒண்ணு நின்றும். அப்ப பணங்கள் பல கோடி ரூபாய்கள் ஈரானுடைய சொத்துக்கள் அமெரிக்காவில் முடக்கி வச்சு விட்டாங்க இந்த பிரச்சனையை வச்சு. அது இந்த 10 ஒரு விஷயம். அந்த சொத்துக்கள்லாம் ரிலீஸ் பண்ணணும், முடக்கி வைத்த சொத்துக்கள்லாம் ரிட்டர்ன் தரணும் அப்படிங்கிறது ஒண்ணு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப எல்லாமே வந்து ஈரானுக்கு சாதகமாக சொல்லி, இதெல்லாம் உடன்பட்டு நீங்க வருவீங்களா இருந்தா, இதை பத்தி பேசுறதுக்கு நீங்க தயாரா இருந்தீங்கன்னு சொன்னா பேசுவோம் அப்படிங்கிறாங்க. அதுல முதல் கட்டமா அந்த ஹுர்முஸுக்கு மட்டும்தான் செஞ்சாங்க. அதுவும் ஒரு 6 மணி நேரத்துல மறுபடியும் மூடிட்டாங்க இவன் தாக்குனதுனால. இந்த ஆனா அவங்க வந்து எதிர்த்தாக்குதல் எதுவும் பண்ணல ஈரான்ல இருந்து. ஹிஸ்புல்லாவும் ஹூதிகள் தான் இஸ்ரேல் மேல தாக்கல் பண்ணியிருக்காங்களே தவிர அவங்க எதுவுமே பண்ணல. அப்ப அதையும் சொல்றாங்க, நாங்க வந்து போர் நிறுத்தம்னு அந்த ஒப்பந்தம் வந்ததுக்கு பிறகு யார் மீதும் எந்த தாக்கம் நாங்க நடத்தவே இல்லை. குவைத்தில் ஒரு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க நேத்து, அதுவும் நாங்க இல்லைன்ட்டாங்க. அதுவும் இஸ்ரேல் தான் பண்ணியிருக்கான். குவைத்து மேல தாக்குதலை பண்ணி விட்டுட்டு அது குவைத்துல வந்து ஈரான் தான் தாக்கிருச்சுன்னு சொல்லி மறுபடியும் இஷ்யூ ஆக்கி அந்த ஒப்பந்தத்தை இல்ல, குவைத்தை தாக்குனது இஸ்ரேல் தான். இஸ்ரேல் தான். ஏன்னா அவங்க மறுத்துட்டாங்க, நாங்க கிடையாது, எப்ப நீங்க ஒப்பந்தம் போட்டீங்களோ அந்த நிமிஷத்துல இருந்து நாங்கள் எந்த ஒரு அரபு நாடுகள் மீதும், எந்த ஒரு அமெரிக்க தளங்கள் மீதும், நாங்கள் எந்த ஒரு இஸ்ரேல் மீதும் நாங்க எந்த தாக்கம் நடத்தவே கிடையாதுன்னுட்டாங்க. அப்ப இஸ்ரேல் என்ன பண்றான்னு கேட்டா, ஏதாவது ஒரு முஸ்லீம் நாடுகள்ல வந்து குண்டு போட்டு விட்டு ஈரான் தான் பண்ணுனா அப்படின்னு காட்டணும்னு சொன்னா வேற வழி இல்லை. ட்ரம்ப் வந்து இஸ்ரேலுக்கு பண்ணிக்கிற மாதிரி இப்ப இல்ல. அவர் தன்னையே காப்பாத்திக்கிற நிலையில் இருந்து இஸ்ரேலுக்கு அவ்வளவு சண்டைக்கு வரமாட்டாரு. அவர் வந்து நாட்டு எது வெறுத்து ஒதுக்குற அளவுல இருக்கிறாங்க. ஆயுதங்கள்லாம் குறைஞ்சிக்கிட்டு இருக்குது, தொடர்ச்சியா போர் நடத்த முடியாது ஒரு அப்படிலாம் இருக்குது. அது போக என்னன்னு கேட்டா, முக்கியமா வந்து இந்த போரை வந்து முக்கியமா நடத்தினது சவுதி அமீரகம் தான். அவங்க சொல்லிதான் இந்த போரை அவங்க செஞ்சாங்க.
அதனாலதான் இழப்பீடு கேட்கிறாரு ட்ரம்ப். உங்களுக்காக தான் நான் பண்ணினேன், சவுதி அரசு தான் என்ன கேட்டுக்கிட்டாரு, சல்மான் தான் கேட்டுக்கிட்டாரு, அதனால வந்து எங்களுக்கு இழப்பீடு வந்து அவங்க தான் ஏத்துக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. அப்ப இவங்கள்ட்ட பணம் வாங்கித்தான் அதை வந்து இவன் ஈரானு கொடுப்பாங்க. அப்படி இருக்குது. இந்த போர் ஆரம்பிச்சதே இந்த தளபதி ஆயத்துல்லாவை கொன்றது எல்லாமே சவுதியும் அமீரகமும் தான். அவங்களுடைய தூண்டுதலுக்கு ஆசைப்பட்டு தான் இவங்க செஞ்சு இஸ்ரேல் இந்த 3 நாடு சேர்ந்து அமெரிக்காவோட கூட்டு வச்சு செஞ்சுட்டாங்கன்னு வைங்களேன். அதனால இன்னைக்கு உள்ள நிலையில வந்து ரொம்ப அதில் பாதாளத்துல கிடக்குறாங்க அமெரிக்கா. எல்லாருக்குமே தெரியுது, எல்லா நாடுகளும் பேசுறாங்க. கனடாவுல இருந்து, ஆஸ்திரேலியாவில இருந்து, பிரான்ஸ்ல இருந்து, எல்லா ஐரோப்பிய நாடுகளுமே இது வந்து டவுனு, இவங்க தோத்துட்டாங்க. மேற்கத்திய உலகத்துல பத்திரிகைகள்லாம் என்ன செய்யறாங்கன்னா தலைப்பே இப்படித்தான், ஈரானிடம் அமெரிக்கா தோற்றது ஏன், தோத்துச்சா இல்லையான்னு சர்ச்சை கிடையாது, தோற்றது ஏன் என்கிற தலைப்பில் ஆர்டிகல் போயிட்டு இருக்கு. எல்லா மேற்கத்திய ஊடகங்கள்ல பூராவுமே அமெரிக்கா ஈரானிடம் தோற்றதற்கு என்ன காரணம், அப்ப தோத்துச்சா இல்லையான்னு வந்து சர்ச்சை பண்ணிட்டு இருந்தாங்க. அது இப்ப இல்ல, தோத்துருச்சு தான். எதனால தோத்து அந்த மாதிரி எழுதுற அளவுக்கு வந்து மேற்கத்திய ஊடகங்கள் பூரா புரிஞ்சுக்கிட்டாங்க. அமெரிக்காண்ட ஒரு பெரிய வல்லாண்மை மிக்க நாடுங்கிற அந்த பிம்பத்தை கம்ப்ளீட்டா உடைச்சிட்டாங்க. இனிமேல் பல வருஷங்களுக்கு அமெரிக்காவுடைய ஆயுதங்களை வாங்க யோசிப்பாங்க எல்லாருமே. ஏன்னு அந்த ஆயுதங்கள்லாம் ஒண்ணுமெல்லாம் போச்சு, அடிக்கிற அளவுக்கு இவன்ட்ட ஏவுகணை இருக்குல்ல, அந்த ஏவுகணை தான் இனிமே வாங்குவாங்க ஈரான்கிட்ட. ஈரானுடைய ஆயுதங்கள் குறைந்த செலவுல வந்து என்ன செய்யறாங்க, பயங்கரமான ஆயுதங்கள்லாம் வச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி ஆயுதங்களை நம்ம வச்சுக்கிட்டோம்னு சொன்னா அமெரிக்கா நம்மை தாக்க வரும்போது நம்ம காப்பாத்திக்கிறலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உண்டாக்குவதன் மூலமாக ஈரானுடைய ஆயுத விற்பனை எக்கச்சக்கமா போகும். ஏன்னா அவங்களோட ஆயுத விற்பனை வந்து அந்த கப்பலையே ஆபிரகாம் லிங்கன் அடிக்கிற அளவுக்கு வலிமையானதா இருக்கிறது. உடைச்சுக்கிட்டு உள்ளே போற அளவுக்கு இருக்கிறது. கம்மியான செலவுல அது கிடைக்கிறது என்று சொல்லும் பொழுது இந்த ஆயுத விற்பனையை வைத்துக் கொண்டுதானே உலகத்துல சண்டித்தனம் பண்ணாங்க. அது இனிமே அமெரிக்கா பண்ணாது, ஈரான் பண்ணும். சண்டித்தனம் பண்ணாது. ஆனா எல்லா நாடுகளும் நம்மளை பாதுகாத்துக் கொள்வதற்கு ஈரானுடைய ஆயுதங்கள் தான் நமக்கு யூஸ் ஆகும். நவீன காலத்து ஏஐ மூலமா, நவீன டெக்னாலஜி மூலமாகவும், கம்மியான காசு மூலமாகவும் அந்த ரேடாரு, தாடு, அயன் டோமு எல்லாத்தையும் தூக்கி அடிக்கிற அளவுக்கு இவங்கள்ட்ட சாதனை இருக்குங்கிற ஒரு விஷயம் நிலைநாட்டிட்டாங்க. இனிமேல் வந்து ஆயில் மூலமா அவங்க சம்பாதிப்பாங்க, அந்த ஆயுதங்கள் மூலமா சம்பாதிப்பாங்க. எல்லாமே இந்தியா உள்பட அவங்கள்ட்ட ஆயுதம் வாங்கி ஆகணும், அப்படி ஒரு நிலைமை வரும். ரொம்ப முக்கியமான ஒரு அரசியலை சொல்லியிருக்கீங்க. லெபனானை தாக்கியது UAE, அமெரிக்காவோ இஸ்ரேலோ அல்லங்கிறதையும், குவைத்தை தாக்கியது இஸ்ரேல் அப்படிங்கிற அந்த விஷயத்தையும், இதன் பின்னணி என்ன, நோக்கம் என்ன, இதற்கும் ஈரான் அமெரிக்கா போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கும் உள்ள தொடர்புகள் என்ன, இந்த ஒப்பந்தம் வந்தா யார் யாருக்கு ஆபத்து, யார் யாருக்கு பிரச்சனை, யார் யார் இழப்பீடு தொகை கொடுக்குற மாதிரி வரும் போன்ற பல்வேறு விஷயங்கள் இருக்கிறதுனால பயந்து போய் இதை யார் யாரெல்லாம் அதை செஞ்சிருக்கிறாங்க, எப்படியாவது இந்த போர் தொடர்ந்துடக்கூடாதா, எப்படியாவது திருப்பி ஈரான் இஸ்ரேல் சண்டை வந்துடக்கூடாதான்னு அமெரிக்கா இஸ்ரேல் தவிர்த்து வேறு சில வளைகுடா நாடுகளே யோசிக்கிறாங்கிற அந்த ரொம்ப ஒரு நுட்பமான புள்ளிய தொட்டிருக்கீங்க. அப்ப அந்த அளவுக்கு சவுதி போன்ற நாடுகள்லாம் ஈரானை விட அவங்களுக்கு வந்து அமெரிக்கா ஒரு தாட்டியமா இருக்கணும்னு தான் அவங்க நினைக்கிறாங்க. அந்த அளவுக்கு அமெரிக்கா சார்பு நாடுகளா மாறிட்டாங்க அவங்க. ஆனா அமெரிக்கா பலவீனமா இல்லாட்டி செஞ்சிருப்பான். அமெரிக்காவுக்கு ஏழாதான் விஷயமே. அமெரிக்கா வந்து கை உடைஞ்சு போய் நிக்கிறான். அதனால இவங்க நினைக்கிறபடி நிறைவேற்ற முடியல. பார்ப்போம். ரொம்ப முக்கியமான ஒரு ஜியோ பாலிடிக்ஸ். இங்க மதங்களை தாண்டி அதிகாரம் தான் இங்க ரொம்ப முக்கியமான அரசியலா இருக்கு. ஏன்னா இங்க சன்னி, ஷியா, முஸ்லீம்னு என்னென்னமோ சொல்லி பார்த்தா ஒரே ஷியாக்குள்ள அடிச்சுக்கிறான், சன்னிக்காக ஷியா வந்து நிற்கிறான், முஸ்லீம்ஸ்ன்னு சொல்றவன் இன்னொரு முஸ்லீம் நாடுகளுக்கு எதிரியா பார்க்குறான். இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குதுன்னா அப்போ அதிகாரம், எண்ணெய் அரசியல், பொருளாதார சூறையாடல் போன்ற இது மாதிரியான காரணிகள் தான் இதையெல்லாம் தாண்டி விஞ்சி நிற்குது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு உலக மக்கள்கிட்ட நம்ம கன்வே பண்ண வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ரொம்ப விரிவா இந்த அரசியலை நம்ம எப்படி அணுவா புரிந்து கொள்ளணுங்கிறத ரொம்ப விரிவா விலாவரியா நம்ம ஜீவாட்டுடைய பார்வையாளருக்கு நீங்க எடுத்து வச்சிங்க. மிக்க நன்றி.